ஒரு காலத்துல புத்திசாலி மன்னர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வாரிசு இல்லை. அதுக்காக தனக்கு பிறகு இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அனைவருமே அரண்மனைக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாரு. ஊர் மக்கள் எல்லாருமே மன்னரோட அரண்மனைக்கு வந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நெல்மணிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நெல் விதைகளை விதைத்து 1 மாதம் கழித்து முளைத்த பயிருடன் வர வேண்டும். எல்லாருமே மன்னராயிடணும், மன்னரோட வாரிசாயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வாங்கிட்டு போன நெல் பயிர்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சிறுவனுடைய நெற்பயிர் மட்டும் கொஞ்சம் கூட முளைக்கவே இல்லை. அவனும் தண்ணி ஊற்றி பார்க்குறான், முளைச்சிருக்கான்னு பார்க்குறான், தினமும் பார்க்குறான், எதுவுமே முளைக்கவே இல்லை. மன்னர் சொன்ன நாளும் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிறுவன் தவிச்சான். எல்லாருமே அவங்கவுங்க நெற்பயிரை வளர்த்ததை கொண்டு வந்தாங்க. என்னோட நெற்பயிரை பாருங்க, என்னோட நெற்பயிரை பாருங்க, என்னோட பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட காட்ட ஆரம்பித்தாங்க. அந்த சிறுவன் மட்டும் அந்த காலி பானையை காட்ட மன்னர் அவனை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டார். அப்போ தான் மன்னர் சொன்னார் ஊர் மக்கள் கிட்ட, நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்கள் பயிர்கள் வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அது எல்லாமே வேக வைத்த பயிர்கள்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த சிறுவனோட நேர்மையை பார்த்து மன்னர் வாரிசா ஏற்றுக்கிட்டாரு. இதோட நீதி கதைகள் என்னன்னா, நேர்மையா இருந்தா எல்லாமே நம்மளை தேடி வரும்.